ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 19/2/2024 வின்வின் W757க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம மண்டேக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம இது எல்லாமே மண்டேயோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது திங்கள் டு திங்களோட ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து வீக் டு வீக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோட யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு டச் கிடைக்க அது எப்படியே வாய்ப்பு இருக்குது. அதுபோக திங்கக்கிழமைனாலே நம்மளுக்கு வந்து வின்வின்ங்கிற பேரில் தான் வரும். கம்பெனி பேரில் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை நம்மளுக்கு 099 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 971. அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு வந்து 477 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வின்வினோட ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிசி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 88 நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்கிது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து 468லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். 468 இந்த ட்ராவில் நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. பிசியோட மைனஸ் பண்ண போகிறோம். -8 and 8. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. இங்கே 6ல் 8 போயிடுச்சுன்னா 2. 2 0 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு. 2 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 468க்கு அப்புறம் நம்மளுக்கு சி போர்டுக்கு 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 912 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். 88 இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டில் 2 கிடச்சிருக்கு நண்பா. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 912. இப்போது 912க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 912 அப்படியே இறக்கிடலாம். 912 இதோட இந்த ட்ராவலில் நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அதோட -88. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. 76 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 912க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு 7 அல்லது 6. 7 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 912க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 477 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். இப்போ 477க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நண்பா. இதில் தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே நம்மளுடைய மண்டே அதாவது திங்கக்கிழமை ரிசல்ட்டை தான் வச்சு நம்மளுடைய எக்ஸ் 88 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. இப்போ 477க்கு பார்த்தலாம். இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 477 இதோட -88. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. இங்கேயும் நம்மளுக்கு 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 477க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான சி போர்டு 1 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 477க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 971. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட் ட்ரா சி போர்டு, ரெண்டாவது ட்ரா பிசி போர்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 971க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 971 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 971 இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ +88. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9. 8ஓட 7 கூட்டினா 5. 95 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு 5 அல்லது 9 நம்மளுக்கான சி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 971க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 099 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி.
இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது. இங்கே பாருங்கள், சி போர்டு, பிசி போர்டு, சி போர்டு, பிசி போர்டுன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த பிசி போர்டு வர நேரம் ஃபுல்லாகவே வந்து டபுள் வருது. இங்கே பாருங்கள், சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சிங்கிள் வரது தான் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மெத்தட் படி தான் சொல்கிறோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. இந்த 099 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டை எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு தான் போட்டு கொண்டிருக்கோம். நீங்கள் வேணுண்டு ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 099 இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 0 9 and 9 இதோட ப்ளஸ் 88. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 9 கூட்டினோம்னா 7. இங்கேயும் 8ஓட 9 கூட்டினோம்னா 7. 7 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் ஒரே ஒரு நம்பர் 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ போன ட்ரா டபுளுங்கிறதுனால நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இது நம்ம ப்ளஸ் வேல்யூ படி. இது நம்மளுக்கு ஒரு நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னொரு நம்பர் கொடுப்போம், இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரிசல்ட்டில் இருந்து நம்ம இந்த ட்ராவுக்கான மைனஸ் வேல்யூயும் பார்த்துக்கலாம். அதாவது 099 இதோட நம்ம மைனஸ் வேல்யூயும் பார்த்துடலாம். மைனஸ் வேல்யூ பார்த்தோம்னா 1 1. ஸோ 1 கிடைக்கும். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1. ஸோ 1ங்கிறது சப்போர்ட்டட் நம்பர். ஸோ கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 7 தான் சி போர்டுக்கான சான்ஸு. ஒருவேளை 7 மிஸ் ஆனால் நம்மளுக்கு 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான நம்பர்ஸாக இருக்கிறதுனால இந்த ட்ராவில் இது பெய்ட்ஸாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 7 அல்லது 1 தான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 1 இருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த ட்ராவில் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆனால் அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை 19/2/2024 வின்வின் W757க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.